यहोवा, देवताओं में तेरे तुल्य कौन है? तू तो पवित्रता के कारण महाप्रतापी और अपनी स्तुति करने वालों के भय योग्य और आश्चर्य कर्म का करता है। हालेलुया। वो हमारा परमेश्वर सारे देवताओं में से वो महान है। हालेलुया। हमारे परमेश्वर के तुल्य और कोई भी नहीं। आइए मिलकर उस महान परमेश्वर के नाम को हम महिमा करें, स्तुति करें। हालेलुया। ताली बजाकर गाएं आमीन। मिलकर गाइए आमीन। यीशु जैसा कोई नहीं, यीशु जैसा कोई नहीं, यीशु जैसा कोई नहीं, यीशु के समान, यीशु जैसा कोई नहीं। स्वर्ग में हो या धरती पर, तेरे समान है कौन? स्वर्ग में हो या धरती पर, तेरे समान है कौन? हे प्रभु देवताओं में तेरे समान है कौन? स्वर्ग में हो या धरती पर, तेरे समान है कौन? हे प्रभु देवताओं में तेरे समान है कौन? स्वर्ग में या स्वर्ग में या या धरती पर, तेरे समान है कौन? पाप का दाग मिटाने बहाया पावन लहू, पाप का दाग मिटाने बहाया पावन लहू। तेरे जैसा है ना कोई जो बलिदान हुआ, तेरे जैसा है ना कोई जो बलिदान हुआ। यीशु जैसा कोई नहीं, यीशु जैसा कोई नहीं, यीशु जैसा कोई नहीं, मेरे यीशु के समान यीशु जैसा कोई नहीं। स्वर्ग में हो या धरती पर, तेरे समान है कौन? स्वर्ग में हो या धरती पर, तेरे समान है कौन? Umaktapanavar niya,
உமக்கு நிகரானவர், உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லை ராஜா. முழு உலகத்திலும் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ஒருவரும் இல்லை ராஜா. உமையே உயர்த்துகிறோம், உமையே உயர்த்துகிறோம். உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. There is no one like you, Lord. Hallelujah. You are the incomparable God, oh Father. We worship you, Jesus. We lift up your name on higher and higher, oh Father God. Hallelujah. Hallelujah. Let your name alone be glorified, oh Father God. You are beautiful beyond the descriptions, oh Father. Hallelujah. We bless your mighty name. We bless your mighty name. Hallelujah. அவருடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிப்போம். எபினேசர் அவரை ஆராதிப்போமா? மணவாளர் அவரை ஆராதிப்போமா? துணையாளர் அவரை உயர்த்துவோமா? ஆமென். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை நீ அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை நீ அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே நீர் வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே நீர் வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் என்மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என்மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடும் கோபத்தால் என்னை அழித்தாலுமே, கடும் கோபத்தால் என்னை அழித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே
வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா மறந்தீரோ என்று நான் அழுதேனையா பரப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா பரப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா பரப்பேனோ உமது அன்பை நான் பரப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேன் உம் பாதத்திலே மண்டியிடுவேன் உம் பாதத்திலே எபினேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை ஆஹா மண்டியிடுவேன் உம் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேன் உம் பாதத்திலே மண்டியிடுவேன் உம் பாதத்திலே हाँ खुदावन तेरी उपस्थिति में घुटने टेकेंगे राजा। कैसे हम भूलें तेरे प्यार को राजा। तू ही हमारा एबेनेज़र प्रभु, तेरा ही हम शरणागत है, तेरा ही हम शरणागत है। हालेलुया हालेलुया हालेलुया। धन्यवाद यीशु धन्यवाद यीशु धन्यवाद यीशु। प्रभु तू हमें आनंद से अपने हर्ष से हमें भरने वाला परमेश्वर, पवित्र आत्मा के हर्ष से हमें भरने वाला पवित्र आत्मा प्रभु परमेश्वर हमें भर दीजिए, अपने हर्ष से हमें भर दीजिए, आनंद से भर दीजिए। हालेलुया हालेलुया हालेलुया। आइए मिलकर गाए आमीन। ताली बजाकर यीशु ही हमें आनंद देने वाला परमेश्वर, शक्ति सामर्थ देने वाला परमेश्वर, खुशी देने वाला परमेश्वर। हालेलुया हालेलुया। उसकी महिमा हम करते रहें, उसकी स्तुति हम गाते रहें। हालेलुया हालेलुया। वही हमारा छुड़ाने वाला परमेश्वर, वही हमारा उद्धार करता है। हालेलुया हालेलुया आमीन। यीशु मसीह के प्यार का झंडा आपके ऊपर, हमारे ऊपर वो फैला हुआ है। परमेश्वर अपनी प्यार से हमें भरे हुए हैं। राजा के स्तुति इस तरह हम प्यार से करने पाए। हालेलुया। उसकी महिमा, हम उसकी गुणगान हम गाते रहने पाए प्यार से। हालेलुया हालेलुया। यीशु मसीह देता खुशी, हरे महिमा उसकी, पैदा हुआ बना इंसान, देखो भगा शैतान। यीशु मसीह देता खुशी, करे महिमा उसकी, पैदा हुआ बना इंसान, देखो बहा शैतान। ला 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 la 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 la
வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. விசுவாசத்தோடு பாடுவோம். ஆமென். பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார், அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார், அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். வாதை கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லா 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 ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. லா 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 கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. यीशु मसीह देता खुशी, करे महिमा उसकी, पैदा हुआ बना इंसान, देखो बाहर शैतान. यीशु मसीह हमें देता खुशी, करे महिमा उसकी, यीशु की पैदा हुआ बना इंसान, देखो बाहर शैतान. ला 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 ला
ஹலலூயா ஹலலூயா. ஓ தன்யவாத் இயேசு. நன்றி தகப்பனே. வாதைங்கள் கூடாரத்தை அணுகாதபடிக்கு, பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு காத்துக்கொள்ளுகிற கரத்துக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுகிற தேவன், தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிற தேவன். ஆண்டவரே அப்பா, எங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு காத்துக்கொள்ளுகிற கர்த்தர், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். हालेलुया हालेलुया हालेलुया. अपने दूतों को आप आज्ञा देने वाला परमेश्वर, ताकि हमारे प्रभु पैरों से पत्थर से टेस ना लहे खुदावन. हालेलुया हालेलुया. हम तेरा धन्यवाद करते हैं राजा. सारी सृष्टि के मालिक तुम ही हो, सारी सृष्टि के रक्षक तुम ही हो। करते हैं तुझको सादर प्रणाम, गाते हैं तेरे ही गुणगान। सारी सृष्टि के मालिक तुम ही हो, सारी सृष्टि के रक्षक तुम ही हो। करते हैं तुझको सादर प्रणाम, गाते हैं तेरे गुणगान। आहा हा हा हालेलुया, आहा 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 हा वे। पवित्र आत्मा, पवित्र आत्मा मुझे ले जा यीशु के चरणों में। पवित्र आत्मा, पवित्र आत्मा, पवित्र आत्मा मुझे ले जा यीशु के चरणों में। पवित्र आत्मा सिर्फ तेरे लिए, सिर्फ तेरे लिए, यीशु तेरे लिए, सिर्फ तेरे लिए, यीशु तेरे लिए, सिर्फ तेरे लिए, यीशु तेरे लिए मैं हाथ उठाता हूँ। पवित्र आत्मा, Come Holy Spirit. Come and take your place. Yes Lord. Hallelujah. ले जा यीशु के चरणों में। पवित्र आत्मा मुझे ले जा यीशु के चरणों में। पवित्र आत्मा, आहा हा हालेलुया, आहा हा हालेलुया, आहा हा हालेलुया, आहा हा हालेलुया, आहा हा आहा हा हालेलुया, आहा हा हालेलुया, आहा आमेन। हाँ पवित्र आत्मा हमारे बीच में उतरना खुदा, आपके संग हमें ले चल, तेरे पास हमें और ले चल खुदावन। तेरे हुजूर में हम आए हैं प्रभु, सुखदाई जल की चरणी के पास हमें ले चल, हरी हरी चराइयों में हमें बिठा दे। तू ही हमारा रक्षक है, तेरा उपस्थिति ही हमारे लिए खुदावन चट्टान है। हमारे चारों तरफ परिस्थिति
हमें दबाने के लिए, हमें गिराने के लिए आए क्यों ना हो, खुदा तेरा उपस्थिति हमारे लिए काफी है। अपने पंखों तले हमें छुपा ले, अपने आंखों की पुतली जैसे हमें संभाल दीजिए। ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களை அழிக்கும்படிக்காய் வந்தாலும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் ஒன்றே எங்களுக்கு போதும். எங்களை அந்த ஆனந்த தைலத்தால் அபிஷேகித்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை மூடிக்கொள்ளும்படிக்காய், உம்முடைய சட்டைகளின் மறைவில் எங்களை வைத்து கொள்ளும்படிக்காய், கண்ணின் கருவிழியை போல எங்களை காத்து கொள்ளும்படிக்காய் உம்முடைய பாதத்தண்டையிலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வழி நடத்தும். உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்மை பாதுகாக்கும் இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். हमें सुरक्षित रखने वाला हमारा प्रभु यीशु के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. விசுவாசிக்கிறோம் நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்கள் என்று. आशा रखते हैं आप सब चंगे भले हैं. இந்த கடுமையான இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். इस कठिन समय में भी यहोवा परमेश्वर ने हमें सुरक्षित रखा है. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. यहोवा का अनुग्रह हमेशा के लिए है. அவருடைய உதவி இல்லாம கிருபை இல்லாம நம்ம வாழ முடியாது என்ற சூழ்நிலைக்குள்ள காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். यहोवा की मदद बिना, अनुग्रह बिना हम नहीं जी सकते हैं. ஒரு உபத்திரவ காலம் தொடங்கிவிட்டது போல நான் நினைக்கிறேன். हम लगता है कि एक उपद्रव का समय शुरुआत हो गया है. ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல इसलिए इस अंतिम समय में நாமும் நம்முடைய வீட்டாருமாய் குடும்பமாய் இணைந்து தேவனுக்கென்று நம்ம நிற்போம். हम और अपने घराने समेत मिलकर हम यहोवा के लिए खड़े हो जाएं. ஆமென், आमीन. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सबको आशीषित करें. अनेक சமயத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். कई बार यहोवा की आवाज को हम सुने हैं, परमेश्वर हमसे बात करते हैं. அவருடைய வசனம் நம்ம பேசிக்கிறது. परमेश्वर का वचन हमसे बात करती है. அந்த நேரத்துல நம்ம என்ன செய்வோம் தெரியுங்களா? उस समय में हम क्या करते हैं पता है? கொஞ்சம் அப்படியே மறந்து விடுவோம். कुछ समय के बाद भूल जाते हैं. சில சமயத்துல ஓகே அப்புறம் செய்யலாம் அப்படின்னு யோசிப்போம். फिर क्या करते हैं? अरे बाद में कर लेंगे करके छोड़ते हैं. ஆனா ஒன்னு நினைத்துக் கொள்ளுங்கள், लेकिन एक बात को याद रखें, கர்த்தர் எப்பெல்லாம் நம்ம லைஃப்ல அவர் ஈடுபடுகிறாரோ, जब भी यहोवा परमेश्वर अपने जीवन में बातें करते हैं, பேசுகிறாரோ, जब बोलते हैं, அறிவுறுத்துகிறாரோ, जो हमें सिखाते हैं, இது செய்யும்படியாய் சொல்லுகிறாரோ, जब कुछ बातों को करने के लिए बताते हैं, அந்த நொடியில அந்த நிமிடத்துல செய்யும்போது நம்ம லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். उसी वक्त उसी घड़ी में उस कार्य को करते ही हम बहुत बड़ी एक बदलाव को अपने जीवन में देख सकते हैं. உங்க வலையை வலதுபுறம் ஆழத்துல போடுங்கள் என்று சொல்லும்போது, जब अपने चेलों से प्रभु यीशु ने कहा अपने जाल को अपने दाहिने और गहरे में डालो करके, உடனே யோசிக்காம போடுங்க. उन्होंने तुरंत हमें क्या करना चाहिए? बिना सोच मुझ कर करना चाहिए. என் பின்னே வாங்க என்று சொன்னா, जब प्रभु ने कहा मेरे पीछे हो ले, எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி போகணும். सब कुछ छोड़कर पीछे होना चाहिए. எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அதை நம்ம போஸ்ட்பான் பண்ணக்கூடாது. जब भी परमेश्वर का वचन आती है, इमीडिएटली हमें उसको और देर करे बिना करना चाहिए. டிலே பண்ணக்கூடாது. हमें देर नहीं करना चाहिए. ஆமென். आमीन. இன்னைக்கு ஒரு சில வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். आज हम कुछ वचन को ध्यान देंगे. கர்த்தர் சொல்லும்போது जब परमेश्वर कहते हैं तो அதை உடனே செய்ய வேண்டும். उसे तुरंत ही करना है. முதலாவதாக पहला कार्य நீதிமொழிகள் 3வது அதிகாரம் नीति वचन 3 अध्याय 27வது வசனத்தை வாசிக்கிறேன். 27वीं आयत को हम पढ़ते हैं. நீதிமொழிகள் 3:27. नीति वचन 3 का 27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. जिसका भला करना चाहिए, यदि तुझ में शक्ति रहे तो उनका भला करने से ना रुकना. அடுத்த வசனம், உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. यदि तेरे पास देने को कुछ हो तो अपने पड़ोसी से ना कहना कि जा कल फिर आना, कल मैं तुझे दूंगा. இந்த வசனத்துல இருந்து என்ன பார்க்கிறோம்? इस वचन से क्या हमें मिलती है? நன்மை செய்வதற்கு உதவி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்ததென்றால், जब भला करने के लिए हमारे एक मौका आती है तो உடனே செய். हमें तुरंत करना है. நாளைக்கு செய்யணும் யோசிக்காத. कल करेंगे ऐसा ना सोचें. நாளைக்கு வருமா வராதுன்னு கூட தெரியாது. पता नहीं कल आएगा कि नहीं. ஒருவேளை அந்த மனிதன் நாளைக்கு இருப்பாரான்னு தெரியாது. ये भी नहीं पता जो व्यक्ति मांग रहा है वो कल होगा या ना, ஏன் நாளைக்கு நம்ம இருப்போமான்னு கூட தெரியாது. या कल हम होंगे या ना. அப்ப
நன்மை செய்வதற்கு நம்ம சோர்ந்து போக கூடாது. इसलिए भलाई करने के लिए हमें कभी देर नहीं करना चाहिए. அந்த நேரத்துல உடனே நன்மை செய்வது தான் ஆண்டவருக்கு பிரியம். उसी वक्त तुरंत ही भला करना है परमेश्वर के लिए वही अच्छा लगता है. अनेक சமயத்துல என்ன செய்றோம் தெரியுங்களா? कई बार हम क्या करते हैं पता है? சில பேர் கேட்கும்போது जब कुछ लोग मांगते हैं तो என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவோம். हम कहते हैं मेरे पास नहीं है. எனக்கே இல்லைன்னு போ. और कहेंगे कि मेरे लिए भी नहीं है तो तुझे कैसे दो. எனக்கு பத்தவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம். अरे मेरे लिए भी काफी नहीं है. ஒன்னு சொல்லட்டுங்களா? நமக்கு எப்ப தெரியுமா நிறைவாய் வரும்? कब हमें परिपूर्ण होता है पता है? எப்ப நம்ம கொடுக்கறோமோ जब हम देने लगते हैं அப்பதான் நமக்கு ஒரு நிறைவு வரும். उसी वक्त हमारे अंदर एक परिपूर्णता आती है. ஒரு இடத்துல அப்படியே அடைஞ்சு இருந்துச்சுன்னு வெச்சுங்க, அடைச்சு இருந்துச்சுன்னு வெச்சுங்களேன். अगर एक ही जगह पर बिल्कुल ऐसे ही बंद रहता है तो உதாரணத்துக்கு ஒரு டேங்க்ல தண்ணி அப்படியே அடைச்சு வச்சிருக்குன்னு வெச்சுங்களேன். उदाहरण के लिए मानिएगा एक टैंक में पानी बिल्कुल बंद है तो ஐயோ நான் இப்ப தண்ணி பஞ்சம் நான் கொடுக்க முடியாது, செலவழிக்க முடியாது, அப்படியே அடைச்சே வந்துச்சுன்னா अगर मैं किसी को नहीं दूंगा अभी हमारे लिए ही अकाल है करके ऐसे किसी को ना देते हुए उस पे बंद ही रहते हैं तो அங்க பாசி தான் வடிக்கும். वहां पर क्या हो जाता है? सारे बर्बाद हो जाती है वो அது पानी. தண்ணி கெட்டு போயிடும். वो पानी बर्बाद हो जाती है. ஸ்மெல் அடிக்கும். उसमें से बदबू आती है. நம்மளும் யூஸ் பண்ண முடியாது, மற்றவங்களுக்கு கொடுக்கவும் முடியாது. हम भी इस्तेमाल नहीं कर पाएंगे औरों को भी नहीं दे पाएंगे. ஆகவே इसीलिए கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ परमेश्वर जो कुछ हमारे जीवन में दिए हुए हैं கொடுத்த தாழ்ந்துகளுக்காக ஸ்தோத்திரம். हर एक टैलेंट्स के लिए धन्यवाद. நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். अच्छा जो नौकरी के लिए धन्यवाद. நல்ல வருமானத்துக்காக ஸ்தோத்திரம். अच्छी कमाई के लिए प्रभु को स्तुति हो. எதுக்கு கொடுத்தாரு தெரியுங்களா? इसलिए दिए हैं மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக. ताकि औरों को भलाई करें. ஆமென். आमीन. சேர்த்து வைக்க வேண்டாம். आप इकट्ठे करके नहीं रखना, பரலோகத்துல சேர்த்து வைப்போம். हम स्वर्ग में इकट्ठा करें நன்மை செய்வதன் மூலமாக. ताकि भलाई के द्वारा. இந்த மேன்மை எப்படி வந்தது? ये ऊंचाईपन हमें कैसा मिला? அவருடைய கிருபையினால் வந்தது. यहोवा की अनुग्रह से. இந்த மேன்மை எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு? ये ऊंचाईपन हमारे लिए क्यों दिया गया? அதனால தான் எஸ்தர் புத்தகத்துல வாசிக்கிறோம். इसलिए एस्तर की किताब में हम इस तरह पढ़ते हैं. 4 அதிகாரத்துல 4 अध्याय में 15வது வசனத்தை வாசிக்கும்போது 15वीं वचन में எஸ்தர் 4:15ல एस्तर 4 का 15 में அங்க மொர்தெகாய் எஸ்தர் பார்த்து சொல்றாங்க, यहाँ पर मुर्दीखाई एस्तर को देखकर कहते हैं 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 14 आयत को पढ़ेंगे. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். क्योंकि जो तू इस समय चुपचाप रहे तो और किसी ना किसी उपाय से यहूदियों का छुटकारा और उद्धार हो जाएगा. அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். परंतु तू अपने पिता के घराने समेत नष्ट होगी. நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி தான் உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது. क्या जाने तुझे ऐसे ही कठिन समय के लिए राजपद मिला गया हो. 127 நாடுகளுக்கு ஒரு ராணி கர்த்தர் எஸ்தரை வைத்திருக்கிறார் என்றால் 127 देशों के लिए एक रानी के तौर पर यहोवा परमेश्वर ने एस्तर को रखे हैं. इसका मतलब சரியான நேரத்துல அந்த மேன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். यहोवा परमेश्वर बिल्कुल एक उचित समय पर इस राजपद को एस्तर के लिए प्रभु ने दिया है. எதுக்கு தெரியுங்களா? किस लिए? ஒரு நன்மை செய்ய முடியாது. एक भलाई करने के लिए, யூத ஜனங்களுக்காக, यहूदियों के लिए, அழிய போகிற ஜனங்களை பாதுகாக்கும்படியாக, नाश होने वाले लोगों को बचाने के लिए கர்த்தர் அந்த இடத்தை கொடுத்தார். यहोवा परमेश्वर उस स्थान को दिया இந்த है, அரண்மனை கொடுத்தார். इस राजमहल को दिया இந்த है, மேன்மையை इस கொடுத்திருக்கிறார். ऊंचाई को दिया है, நன்மை செய்யும்படியாகத்தான். भलाई करने के लिए ही. யோசேப்புக்கு கர்த்தர் அந்த நன்மையான ஒரு அந்த இடத்தை எதுக்கு தெரியுமா கொடுத்தாரு? यूसुफ के जीवन में परमेश्वर उस ऊंचाईपन को, उस अच्छी जगह को क्यों दिया है? எகிப்தில் அங்க அரண்மனையில பார்வோனுக்கு அடுத்தபடியா இருக்கிறார். मिस्र देश में फिरौन की अगले स्थान पर उस पद को क्यों दिया है? எதுக்கு தெரியுங்களா? क्योंकि தன்னுடைய ஜனத்துக்காக அவர்கள் சுகமாய் வாழ்வதற்காக, பஞ்சமில்லாமல் அவர்கள் சாப்பிடுவதற்காக தேவன் முன்னாடி இந்த யோசேப்பை அங்கு அனுப்பி இருக்கிறார். अपने लोग, अपने जाति, अपने लोगों को बचाने के लिए, सुरक्षित रखने के लिए, अकाल के समय पर उनकी जान को बचाने के लिए उस अकाल से पहले ही यहोवा परमेश्वर ने यूसुफ को उस मिस्र में भेजा है. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். प्रभु यीशु मसीह भलाई करते हुए उसने इधर उधर घूमा करके वचन में पढ़ते हैं. நாம் இந்த உலகத்துல வரும்போது ஒண்ணு கொண்டு வரலங்க. जब हम इस दुनिया में आए तो कुछ भी नहीं ले आया, போகும்போது ஒண்ணு கொண்டு போக மாட்டோம். जाते वक्त भी वैसा ही है, कुछ भी नहीं ले जा सकते हैं. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, நன்மை செய்யுங்க.
हम भला करें। விசேஷமாக இந்த கொரோனா காலத்துல विशेष के लिए इस कोरोना की इसी समय में அநேக பேர் வேலை இழந்திருக்காங்க. कई लोग अपनी नौकरी को खो चुके हैं, வருமானம் இல்ல, अपनी कमाई नहीं, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, खाने के लिए कोई रास्ता नहीं, நாளைக்கு என்ன செய்வதுன்னு தெரியாம இருக்காங்க. कल क्या करें नहीं पता। நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றோம். हम हर एक दिन प्रार्थना करते हैं, அடரே ஏழை எளிய மக்களை நீங்க கவனித்துக் கொள்ளுங்க. हे खुदावन कमजोरी लोगों को, प्रभु गरीब लोगों को याद रखें। ஆண்டவர் என்ன சொல்றாரு? प्रभु क्या कहते हैं? நீ கவனி, तू उनकी चिंता कर, உன்கிட்ட இருக்கிறத நீ கொடு. तेरे पास जो है उनको दे। கொடுக்குறோமா? क्या हम देते हैं? வெறும் ஜெபத்தோட முடிக்காதீங்க, सिर्फ प्रार्थना से खत्म मत करिएगा, கொடுக்கிறது செய்யுங்க. देने के लिए भी हमें आगे होना चाहिए। ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் गरीबों को जो देता है தேவனுக்கு கடன் கொடுத்து. वो यहोवा के लिए ही देता है। ஆமென். आमीन। ஏழைக்கு இறங்கணுங்க. हमें गरीबों के लिए मन हमारा तरस खाना चाहिए। நன்மை செய்வதை ஒரு நாள் போஸ்ட்பான் பண்ணாதீர்கள். भलाई करने की कार्य को कभी भी देर ना करें। இரண்டாவதாக दूसरा, ஆதியாகமம் 22வது அதிகாரம், उत्पत्ति 22वीं अध्याय को और पलटे। ஆதியாகமம் उत्पत्ति 22வது அதிகாரத்துல 22वीं अध्याय में அங்க ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசுறாரு. यहाँ पर अब्राहम से प्रभु परमेश्वर बात करते हैं। என்ன பேசுறாரு என்றால், क्या बातें करिए? 16ஆம் வசனத்தை வாசிப்போமா? 16वीं आयत को हम पढ़ेंगे। 22:16 நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் அவர் ஆசீர்வதிக்கிறார். यहोवा की यह वाणी है कि मैं अपने ही यह शपथ खाता हूँ कि तूने जो ये काम किया है कि अपने पुत्र वरन अपने इकलौते पुत्र को भी नहीं रख छोड़ा, इसी कारण मैं निश्चय तुझे आशीष दूंगा और निश्चय तेरे वंश को आकाश के तारागण और समुद्र के तीर की भालू के किनकों के समान अनगिनत करूंगा और तेरा वंश अपने शत्रुओं के नगरों का अधिकारी होगा। இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. दूसरा यहोवा का वचन आती है। ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்றார் கர்த்தர்? अब्राहम से प्रभु परमेश्वर क्या कहा? ஆபிரகாம், हे अब्राहम, உன்னுடைய ஏகசுதன் இருக்கிறார் பாத்தீங்களா? अपना पुत्र एकलौता जो है ना, அவனை கொண்டு வந்து எனக்காக இந்த மோரியா மலையில கொண்டு போய் அங்கு பலியிடு, தகன பலியிடு என்று சொல்லுகிறார். उन्हें मेरे लिए एक बलि चढ़ाओ मोरिया की उस पहाड़ों पर। சொந்த பையனையா? अपना एकलौता पुत्र को எந்த ஒரு தகப்பனுமே செய்ய முடியாது இந்த காரியத்தை. कोई भी पिता कर सकते हैं इस कार्य को, ஆனா கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. लेकिन यहोवा का वाणी है। ஆபிரகாம் வந்து போஸ்ட் பண்ணாரா இந்த விஷயத்தை? इस बातों पर अब्राहम ने देर किया क्या? ஒரு 2 மாசம் எனக்கு டைம் தாங்கன்னு சொன்னாரா? उन्होंने पूछा क्या परमेश्वर 2 महीना मेरे लिए समय दीजिएगा? ஆண்டவரே நானே கிளம்பை, இப்பதான் எனக்கே ஒரு பையன் பிறந்திருக்கான், உடனே இப்படி செய்ய சொல்றீங்களே சொன்னாரா? क्या यहोवा परमेश्वर अभी मैं बूढ़ा हूँ, अभी ही मेरे लिए एक बेटा हुआ, आप अभी आकर ऐसा कह रहे हैं? கொடுக்கிறது மாதிரி கொடுத்துட்டு வாங்குறீங்களே, क्या आप जैसे दिया लेकिन मांग रहे हैं? என் கையில நான் எப்படி தான் செய்ய முடியும்? मैं कैसा कर सकता? சாராள்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாரா? साराई के पास जाकर उन्होंने कुछ काउंसिल किया क्या? இல்ல ஆண்டவர்ட்ட போய் எதிர்த்து ஏதாவது கேட்டாரா? क्या परमेश्वर के विरोध कुछ बोला है क्या? இல்ல ஈசாக்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொன்னாரா? क्या इसहाक से इन बातों को बताया क्या? ஒன் டே டைம் கேட்டாரா? एक दिन का समय मांगा है क्या? இல்லவே இல்ல. कुछ नहीं। பேசி முடிச்ச உடனே அடுத்த நாள் அதிகாலையில எந்திரிச்சு புறப்பட்டார். जैसे बातें खत्म हो चुका तुरंत अगले दिन उन्होंने भोर को उठकर निकला, போஸ்ட்பான் பண்ணல. कभी देर नहीं करी। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, நான் ஒன்னு சொல்லட்டுங்களா? एक बात कहना चाहते हैं। ஆபிரகாம் ஈசாக்கு மேல என்ன பிளான் வச்சிருக்காரோ, अब्राहम इसहाक के ऊपर जो भी योजना रखे हैं, அதை காட்டிலும் என் தேவன் ஈசாக்கு மேல மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். उससे बढ़कर मेरा यहोवा परमेश्वर इसहाक के जीवन में बहुत ही बढ़िया एक योजना को रखे हैं। தேவனுடைய பிளான் நம்முடைய குடும்பத்துல முழுமையாய் நிறைவேற வேண்டும் என்றால், यहोवा परमेश्वर की योजना अपनी परिवार में परिपूर्णता से होना चाहिए तो நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணும்போது கிடைக்கும். हम अपने बच्चों को यहोवा के लिए अर्पण करेंगे तब मिलेगा। ஆமென். आमीन। நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும்போது கிடைக்கும். हम अपने बच्चों को यहोवा की हाथों में अर्पण करेंगे तब मिलेगा। நீங்க சொல்லுவீங்க நான் கர்த்தருடைய கரத்துல தான் ஒப்பு கொடுத்துக்கிறேன், आप कहेंगे मैं तो जरूर यहोवा की हाथों में ही अर्पण किया हुआ, ஆலயத்துல நான் டெடிகேட் பண்ணேன், मैं जरूर कलीसिया में ही मेरे बच्चों को अर्पण
अर्पित किया हूँ அதெல்லாம் ரைட்டு. वो सब ठीक है, ஆனா அந்த பிள்ளை +2 முடிச்ச உடனே என்ன படிக்கணும்ங்கறத யார் செலக்ட் பண்ணுகிறா, யார் தீர்மானிக்கிறா? लेकिन वो बच्चे जैसे 12वीं क्लास खत्म होते ही क्या पढ़ना करके कौन डिसाइड करते हैं? அந்த பிள்ளைக்கே பிடிக்காது. ஆனா நம்ம சொல்வோம் நீ மெடிசன் தான் படின்னு என்று சொல்லி वो வற்புறுத்துவோம். बच्चा खुद ही पसंद नहीं करता, लेकिन हम उसे जबरदस्त करते हैं कि तुझे मेडिकल जाना है। ஆனா கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நம்ம ஒரு நாளும் கேட்க மாட்டோம். यहोवा का योजना क्या है करके कभी नहीं मांगते हैं। நம்முடைய ஆசையை தான் பிள்ளைகள் மேல திணிப்போம். हम अपनी इच्छा को अपने बच्चों के जीवन में हम बिल्कुल उसके अंदर घुसा देते हैं। ஆனால் பெற்றோர்களாகிய நம்முடைய திட்டத்தை காட்டிலும் लेकिन माँ बाप हमारी योजनाओं से बढ़कर கர்த்தர் நம்ம பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற திட்டம் மகா பெரியது. यहोवा अपने बच्चों के जीवन में रखे हैं वो योजना बहुत ही महान है, बड़ी है। ஆமென். आमीन। இதுதான் அன்னாள் ஜெபம் பண்ணுகிறா. इसी बातों के लिए हन्ना प्रार्थना करी। 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல पहला सामुएल पहला अध्याय में 11 வசனத்தை வாசிக்கும்போது 11वीं वचन में உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுப்பேன். हे सेनाओं की यहोवा, यदि तू अपनी दासी के दुख पर सचमुच दृष्टि करे और मेरी सुधि ले और अपनी दासी को भूल ना जाए और अपनी दासी को पुत्र दे, तो मैं उसे उसके जीवन भर के लिए यहोवा को अर्पण करूंगी। சகல நாளுமா, जीवन भर। ஆமென். आमीन। அப்ப அவன் லைஃப்ல நான் எதையுமே நான் போய் இடையில நின்று தடையா இருக்க மாட்டேன். इसका मतलब मेरे बेटे के जीवन में मैं बीच में नहीं आऊंगी, அவனை ஒப்பு கொடுப்பேன். उन्होंने अर्पण किया। ஆபிரகாம் இருந்தது ஒரே ஒரு பிள்ளை தாங்க. अब्राहम के लिए एक ही बच्चा था। என்னென்ன பிளான் பண்ணிருப்பார் ஆபிரகாம். आप जरा सा सोचिए अब्राहम के दिमाग में क्या क्या योजना उनके प्रति चलती होगी। ஒண்ணுமே நடக்காத மாதிரி காணப்படுதா? लेकिन लगता है क्या कुछ भी नहीं हो रहा। ஆனா கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும்போது यहोवा के हाथों में समर्पित करें। ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். इसहाक को परमेश्वर ने आशीष நீ दिया। கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்து நீ கர்த்தர் சொல்கிறார். परमेश्वर कहते हैं अब मैं जानता हूं तो यहोवा का डर भय मानने वाला है। ஆமென். आमीन। நீதிமானுடைய பிள்ளையை கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டாருங்க. धर्मी व्यक्ति की बच्चों को प्रभु उनकी पीढ़ी को कभी छोड़ते नहीं है। நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்பேன். मैं और मेरे घराने तो यहोवा को ही सेवा करेंगे। என் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். मेरे बच्चों को यहोवा के लिए अर्पित करेंगे। ஆமென். आमीन। என்னுடைய சித்தம் அல்ல, मेरी इच्छा नहीं, என்னுடைய விருப்பம் அல்ல, मेरी योजना नहीं, கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் என் பிள்ளைடைய லைஃப்ல நடக்கும். यहोवा की इच्छा ही अपने बच्चे के जीवन में पूर्ण होने पाए। மூன்றாவதாக तीसरा சங்கீதம் 30வது சங்கீதம் भजन 30 की ओर पलटे, அதுல 11வது வசனம் उसमें 11वीं वचन 12வது வசனத்தை வாசிப்போம். 11 और 12 को हम पढ़ेंगे। என் புலம்பலை ஆனந்த கனிப்பாக மாற பண்ணினார், என் மகிமை அமைதியாய் இராமல் உம்மை கீர்த்தன பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடைக்கட்டினீர். तूने मेरे लिए विलाप को नृत्य में बदल डाला, तूने मेरा टाट उतार कर मेरी कमर में आनंद का पटुका बांधा है। 12 என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே. मेरी आत्मा तेरा भजन गाती रहे और कभी चुप ना हो। हे मेरे परमेश्वर यहोवा, मैं सर्वदा तेरा धन्यवाद करता रहूंगा। ஆமென். आमीन। முதலாவதாக पहला बात, நன்மை செய்வதை நான் ஒரு நாளும் போஸ்ட்பான் பண்ண மாட்டேன். भलाई करने से हम कभी देर नहीं रहेंगे। இரண்டாவதாக என்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பதில் நான் ஒரு நாளும் தாமதம் பண்ண மாட்டேன். दूसरा, अपने बच्चों को यहोवा के लिए अर्पित करने के इन बातों में कभी देर नहीं करेंगे। மூன்றாவதாக तीसरा, கர்த்தருக்கு துதியை ஏற்படுத்துவதில் நான் ஒரு நாளும் நான் போஸ்ட்பான் பண்ண மாட்டேன். मैं सर्वदा यहोवा की धन्यवाद करता रहूंगा, उसमें कभी देर नहीं करूंगा। எப்பொழுதும் हमेशा அவரை துதித்துக் கொண்டே இருப்பேன். मैं हमेशा यहोवा का स्तुति गीत गाता रहूंगा। ஆமென். आमीन। எப்பொழுதும் हमेशा இடைவிடாமல் निरंतर இரவும் பகலும் रात और दिन கர்த்தரை துதிக்க यहोवा கடமைப்பட்டிருக்கிறோம். की स्तुति करते रहेंगे। இது முடியுமா? ये क्या हो सकता है? நிச்சயமாய் முடியணும். जरूर होना चाहिए, நாம் எல்லாரும் ஒரு நாள் பரலோகத்துக்கு போகிறோம். क्योंकि हम सब एक दिन स्वर्ग जाने वाले हैं। அங்க என்ன நடக்கும்? वहाँ क्या होगा? 24 மணி நேரமும் ஆராதனையும் துதித்தான் நடக்கும். 24 घंटे वहाँ पर स्तुति और आराधना। ஆமென். आमीन। அப்ப அதை நம்ம இங்கேயே பிராக்டிஸ் பண்ணணுமே. तो इसका वही कार्य को यहीं पर हमें प्रैक्टिस करना चाहिए, ट्रेनिंग करना चाहिए। ஈவன் வேலைகள் செய்யும்போது கூட जब आप अपना काम करते वक्त भी நம்முடைய வாய் கர்த்தரை துதிக்கலாம். हमारा मुंह से यहोवा की स्तुति आने चाहिए, நம்முடைய இருதயம் கர்த்தரை துதித்துக் கொண்டே हमारा இருக்கலாம். हृदय यहोवा की भजन गाना चाहिए। அவருடைய எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, यहोवा की कई वायदाएं हैं, எத்தனையோ ஸ்துதி அந்த காரியங்கள் வசனங்கள் இருக்கிறது.
कई ऐसे प्रभु की स्तुति का गीत है, वचन है बाइबल में, அதை நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணணுங்க. उसे हमें क्या करना चाहिए? गाते रहना चाहिए. अनेक சமயத்துல என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? कई बार हम क्या कहते हैं पता है? நல்ல மியூசிக் வேணும், अच्छे से हमें म्यूजिक बजाने वाला चाहिए, நல்ல இடம் வேணும், अच्छी जगह चाहिए, நல்ல மக்கள் வேணும், अच्छे लोग चाहिए. எல்லாம் வசதியா இருந்தா तब सब कुछ अच्छे से होगा, நான் துதிப்பேன். तब हम स्तुति करेंगे. அது நடக்கவே நடக்காது. वो तो नहीं हो सकता. பவுலும் சீலாவையும் பிடிச்சு சிறைச்சாலையில போட்டாங்க. पौलुस और सिलास को लेकर उन्होंने बंदीगृह में डाला गया है. கை கட்டப்பட்டிருந்தது, उनकी हाथ बांधा हुआ था, கால் கட்டப்பட்டிருந்துச்சு, पैर बांधा हुआ था, வாயை மட்டும் அவங்க கட்டல. सिर्फ मुंह को उन्होंने बंद नहीं करी. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். यहोवा का धन्यवाद हो. நடுராத்திரி बीच रात में தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். उन्होंने परमेश्वर को स्तुति करने लगे. இடம் பொருட்டு அல்லங்க, जगह कोई बात नहीं है, அங்க சூழ்நிலை கிடையாதுங்க. आपकी परिस्थिति कोई बात नहीं है. இடமோ சூழ்நிலையோ மனிதர்களோ நம்முடைய துதியை தடுக்கவே முடியாது. जगह क्यों ना हो, परिस्थिति क्यों ना हो, या इंसान क्यों ना हो, हमारी स्तुति को कोई रुकावट नहीं बन सकते हैं. துதிக்கிறவர்கள் எங்க வேணாலும் துதிப்பார்கள். स्तुति करने वाले कहीं पर भी स्तुति करेंगे. மியூசிக் இருக்குதோ இல்லையோ துதிப்பார்கள். या वहां पर म्यूजिक है या नहीं भी है, कोई चिंता नहीं. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. ஞாயிற்றுக்கிழமை துதிக்கிறேன் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. आप हम संडे को करेंगे करके आप देर ना करें. நாளை காலையில துதிப்பேன் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. कल करूंगा करके देर ना करें. இதுவே நேரம். अब ही समय है. துதிங்கள். आप स्तुति करें. துதிக்க துதிக்க स्तुति करते करते அங்க பூமி அதிர்ச்சி உண்டாகுது. वहां पर पृथ्वी हिलने लगा. சிறைச்சாலையுடைய கதவுகள் இரும்பு தாழ்பாள்கள் எல்லாம் உடையுது. वहां पर बंदीगृह की सारे दरवाजे खुली गई, सारे लॉक खुल गया है. விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். वहां पर प्रभु परमेश्वर छुटकारा को दिया है. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोग, வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, என்ன வசனம் என்றால் சங்கீதம் 100வது சங்கீதத்துல भजन 100 में 4வது வசனத்தை வாசிக்கும் போது, वचन 4 को जब हम पढ़ेंगे, அவர் வாசல்களில் துதியோடும் 100வது சங்கீதம் 4வது வசனம், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிங்கள். उसके फाटकों से धन्यवाद और उसके आंगनों में स्तुति करते हुए प्रवेश करो, उसका धन्यवाद करो और उसके नाम को धन्य कहो. ஈவன் வாசல்ல கூட என்டர் ஆகும் கூட துதிச்சிட்டே தான் போகணுங்க, வரணுங்க. जैसे आंगनों में फाटक में जैसे प्रवेश करते ही स्तुति के साथ हमें होना चाहिए. ஹalleluya. हालेलुया. அவர் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர். क्योंकि वो स्तुतियों के बीच में विराजमान है. அவர் துதித்தலை ஏற்றதும் நல்லதும் என்று சொல்லுகிறார். स्तुति ही हमारे लिए भला है, अच्छा है. ஆகவே என்றென்றும் எப்பொழுது துதித்துக் கொண்டே இருப்போம். इसीलिए हमेशा कभी भी निरंतर स्तुति करते रहें, போஸ்ட்பான் பண்ண வேண்டாம். कभी देर ना करें. ஆமென். आमीन. கடைசியாக பார்க்கிறோம் और अंतिम में புலம்பல் विलाप गीत 2வது அதிகாரம் दूसरा अध्याय 18வது வசனத்தை வாசிப்போம். 18वीं आयत को हम पढ़ेंगे. विलाप गीत दूसरा अध्याय का 18. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடும். ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருவிழியை சும்மா இருக்க விட்டாதே. वे प्रभु की ओर तन मन से पुकारते थे, हे सियोन की कुमारी, अपने आंसू रात दिन नदी के समान बहाती रहे. धनिक भी विश्राम ना ले, ना तेरी आंख की पुतली चैन ले. 19வது வசனம், எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு. आगे वचन कहती है, रात के हर पहर के आरंभ में उठकर चिल्लाया कर. ஆமென். आमीन. ஜெபிக்கிறதை குறித்து இங்கு போடப்பட்டிருக்கிறது. यहाँ पर प्रार्थना करने की बातों पर यहाँ पर लिखा हुआ है, இரவும் பகலும், रात और दिन. ஈவன் முதற் சாமத்தில் கூட और यहाँ तक कि रात की हर पहर में கர்த்தரை நோக்கி கூப்பிடு. यहोवा की ओर हमें भी पुकारना चाहिए. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. பவுல் சொல்கிறார், இரவும் பகலும் கண்ணீர் விட்டேன் என்கிறார். प्रेरित पौलुस कहते हैं, रात और दिन मैंने आंसू बहाया. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். निरंतर प्रार्थना किया करें. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், एलिया नबी आपके और मेरे समान एक व्यक्ति है, साधारण, ஆனா கருத்தாய் ஜெபம் பண்ணார். लेकिन उन्होंने गिड़गिड़ा कर प्रार्थना करी, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணார். बिना निराश की प्रार्थना करी. தேசத்துல மழையை ஸ்டாப் பண்ணாரு, மழையை கொண்டு வந்தாரு. उन्होंने देश में बरसात को रोका, बरसात को आज्ञा दिया आने के लिए. இயேசு சொன்னாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று
என்று சொன்னார். प्रभु यीशु मसीह ने कहा जागते रहो और प्रार्थना में लगे रहो. இயேசு மரிக்கிறதுக்கு முன்பாக प्रभु यीशु मसीह अपने मृत्यु से पहले தன் சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, अपने चेलों से कहा, ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? क्या मेरे साथ आप 1 घंटे भी आप जागते नहीं, प्रार्थना नहीं कर पाते हो? இயேசு கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ண போயிட்டாரு. यीशु मसीह गेत्सेमनी वाटिका में प्रार्थना के लिए चली गई. சீஷர் எல்லாம் தூங்குறாங்க. सारे चेले सो रहे थे. திருப்பி செகண்ட் டைம் வந்து சொன்னாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. दूसरा बार यीशु मसीह आकर कहा, आप दरअसल जागो और प्रार्थना करो, கொடிய நேரம் வர போகிறது. क्योंकि कठिन समय, बुरे समय आने वाला है. திருப்பி தூங்குறாங்க. दोबारा वो सो गए. போர்ச்சவர்லாம் வந்துட்டாங்க. अभी सारे सैनिक आ गए. பேதுரு தூக்கத்துல எழுந்து पतरस नींद में ही उठा, கத்தி எடுத்து போர்ச்சவருடைய காதை வெட்டார். अपने तलवार उठाया और किसी का कान को हटा दिया, तोड़ दिया. நான் நினைக்கிறேன் தூக்க கலக்கத்துல கழுத்தை வெட்டுறதுக்கு காதை வெட்டினாரோன்னு தெரியல. शायद पता नहीं, उसने नींद में गले के बजाय कान को काट दिया. தூக்கம். नींद. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मसीह के प्रिय लोगों, இந்த கடைசி நாட்கள இன்னும் அதிகமாய் ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் நம்மிடத்துல इस விருப்பப்படுகிறார். अंतिम समय में, इस अंतिम दिनों में परमेश्वर चाहते हैं हम ज्यादा प्रार्थना करें, ஜெபம் ஒன்று தான் எழுப்புதலை கொடுக்கும். क्योंकि प्रार्थना ही एक बेदारी को ले आ सकती है. ஜெபம் ஒன்று தான் இந்த கொரோனாவை மாற்றும். प्रार्थना ही इस कोरोना को बदल सकती है. ஜெபம் ஒன்றே மாற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. प्रार्थना ही बदलावट को ला सकती है. ஹalleluya. हालेलूया. விசுவாசிக்கிறீங்களா? क्या विश्वास करते हैं? ஆகவே ஜெபம் பண்ணுவோம். इसलिए प्रार्थना करें, ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். नित्य प्रार्थना करें. எதுவரை ஜெபம் பண்ணணும் தெரியுங்களா? कब तक पता है? இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும் வரை, जब तक इस दुनिया को छोड़कर हम जाएं तब तक, இயேசுவின் இரண்டாம் வருகை வரை या यीशु मसीह की आगमन तक ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். प्रार्थना में लगे रहें, ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். प्रार्थना में नित्य रहें. இயேசு ஜெபித்தார். यीशु मसीह प्रार्थना करें, அதிகாலை நேரத்துல ஜெபம் தான். भोर को प्रार्थना करी, தனியே போய் ஜெபம் பண்ணார். अकेलापन में जाकर प्रार्थना किया. இயேசுவுக்கே ஜெபம் தேவைனா यीशु मसीह के लिए ही प्रार्थना करना जरूरी है, तो நம்மளுக்கு हमारे लिए எவ்வளவு ஜெபம் தேவை? वो कितना प्रार्थना करना चाहिए. ஜெபிக்கிறவனை கர்த்தர் இன்னைக்கு தேடிக் கொண்டிருக்கிறார். प्रार्थना करने वाले व्यक्ति को ही प्रभु ढूंढते हैं. திறப்பின் வாசலில் நிற்கிறவனை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். उस बीच में देश के लिए खड़े होने वाले व्यक्ति को ही प्रभु ढूंढते हैं. ஜெபம் இல்லாம ஒரு அணுவு அசையாது. बिना प्रार्थना कुछ भी नहीं हो सकता है. ஜெபம் இல்லாம நம்ம குடும்பத்துல ஒரு மாற்றம் வராது. बिना प्रार्थना के हमारे परिवार में बदलावट नहीं आती है. பல இடங்களுக்கு நீங்க சொல்லி ஜெபம் பண்ண சொல்லலாம். आप कई जगहों की और फोन कर कर बता सकते हैं मेरे लिए प्रार्थना करें, मेरे लिए प्रार्थना करें करके. ஆனா நம்ம எப்ப உட்கார்றோமோ, लेकिन जब हम खुद बैठेंगे प्रार्थना में, எப்ப கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிறோமோ, जब हम परमेश्वर की ओर चिल्लाते हैं या बुखारते होंगे, கண்ணீர் சிந்துகிறோமோ, आंसू बहाते हैं, அப்பதான் நம்ம லைஃப்ல ஒரு முழுமையான ஒரு விடுதலை. उसी वक्त ही हमारे परिवार में, हमारे जीवन में एक परिपूर्णता की छुटकारा मिलेगी. நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்கிறவராய் हमारा இருக்கிறார். परमेश्वर हमारी प्रार्थना, हमारे विनती को सुनने वाला परमेश्वर है. ஜெபத்தை ஒரு நாள் போஸ்ட்போன் हम பண்ணாதீங்க. कभी भी प्रार्थना को देर ना करें. ஜெப வேலை என்கிற நேரம் வந்தது. வேலை वचन में लिखा है जब प्रार्थना का समय था, उसी समय பேதுரு யோவான் ஜெபிக்கும்படியாய் போறார்கள். पतरस और यूहन्ना प्रार्थना करने के लिए परमेश्वर के भवन में गए. அங்க போறதுக்கு முன்னாடியே தேவன் அங்க அற்புதத்தை செய்கிறார். वे लोग जाने से पहले ही परमेश्वर वहां पर उनके लिए वहां पर एक अद्भुत को तैयार कर रखा था. பிறந்ததிலிருந்து சப்பானியாய் இருந்தவன் எழுந்து நடந்து குதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். जन्म से लंगड़ा था वो व्यक्ति उठा, कूदा और परमेश्वर की स्तुति करने लगा. எங்கெல்லாம் ஜெபம் பண்றோமோ जहां प्रार्थना है அந்த இடம் அசையும். वह जगह हिलती है, அந்த மக்கள் அசைவார்கள். वो लोग हिलेंगे, அந்த இருதயம் அசையும். वो हृदय हिलेगी. ஆமென். आमीन. ஆகவே ஜெபத்தை ஒரு நாளும் விட்டு விடாதீங்க. इसलिए प्रार्थना को कभी पोस्टपोन मत करें. நன்மையை செய்வதை ஒரு நாளும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. भलाई करने की बातों में हमें देर नहीं करना चाहिए. ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கிறது, அர்ப்பணிக்கிறது, விசேஷமாக பிள்ளைகளை அர்ப்பணிப்பதை ஒரு நாளும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. परमेश्वर के लिए अर्पण करने की बातों में, विशेष कर अपने बच्चों को अर्पण करने की बातों में हमें देर नहीं करना चाहिए. துதியை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். अपनी स्तुति को कभी बाद में करेंगे करके देर मत करिएगा. ஜெபத்தை ஒரு நாளும் தள்ளி விடாதீர்கள். प्रार्थना को भी कभी देर ना करें. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். यहोवा परमेश्वर आपको आशीषित करें. ஜெபம் பண்ணுவோம். हम प्रार्थना करें. நல்ல பிதாவே, भला परमेश्वर, இந்த சத்தியத்துக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். इस सत्य की और हम अपने आप को अर्पित करते உங்களுடைய हैं. சத்தியத்தை நாங்கள் கேட்டு நாங்கள் ஒரு நாளும் தள்ளி விடாதபடி, तेरे सत्य को सुनकर हम कभी भी उसको प्रभु तुच्छ ना जाने, அதை உடனே நாங்கள் கீழ்ப்படிய तुरंत हम आज्ञाकारियता रहें. எங்களுக்கு உதவி செய். हमें मदद कर, குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க. हमारे कमी हड्डियों को प्रभु क्षमा कर. இந்த வசனத்தை கேட்டுக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு நாமத்தில் इस ஆசீர்வதிக்கிறோம். वचन को सुनने वाले हर एक को हम यीशु के नाम से आशीर्वाद करते हैं. கொடுத்த சுகத்திற்காக, விடுதலைக்காக, மேன்மைக்காக, எல்லாவற்றுக்காக நன்றி. दिया हुआ चंगाई के लिए, ऊंचाई के लिए खुदावन और भलाई के लिए धन्यवाद करते அதை हैं. பலருக்கும் இன்னும் ஆசீர்வாதமாக எடுத்து எங்களை பயன்படுத்துங்க. औरों के लिए भी प्रभु जी हमें आशीष के कारण बना दीजिए. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். सारा स्तुति, महिमा, आदर, जलाल
तुझे देते हैं। மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. हमारे उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं हमारे जीवित परमेश्वर। ஆமென். आमीन। ஆமென். आमीन। கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सबको आशीषित करें। Thank you, praise the Lord. God bless you all.